பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இடம். மலேசியாவில் மெலாக்கா என்ற இடத்திலிருந்து உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த நாளில் ஒரு முக்கியமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னவென்றால் 1 தீமோத்தேயு 1:12 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால் தான் நான் அடிக்கடி இந்த வசனத்தை வைத்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வேன். வேறு திறமையோ ஒரு பெரிய படிப்போ ஞானமோ என்னிடத்தில் இல்லாத போது ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்றால் உண்மை உள்ளவன் என்று எண்ணி. அதனால் தான் நான் அடிக்கடி ஜெபிப்போது, நான் உமக்கு உண்மையாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும், என்னை அழைத்த என் தேவனுக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி என்னை உண்மையாக இருக்க ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறது உண்டு. அது அன்றைக்கு ஒரு நாளிலே நினைவு கூர்ந்திட மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் இத்தனை வருட காலமாய் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி நான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது உண்டு. இன்றைக்கும் அவருக்கு உண்மையாயிருக்க விரும்பிய நற்பணித்தை நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவளை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் அழைத்த அழைப்பில் உண்மையாயிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கே தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பில் உண்மையாயிருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் உண்மையாக நடந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உண்மையில்லாத ஏமாற்றுகிற மனிதனை தேவனால் ஆசீர்வதிக்கவே முடியாது. அது ஊழியமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, உண்மையாய் நடந்து கொள்ளுகிறவளை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்களை யோசித்து பாருங்க, உண்மை மொத்தமாக ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுகிறீர்களா என்பதை. இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி தான் இந்த பொறுப்பில், இந்த வேலையில், இந்த பணியில், இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறேன். நான் உண்மையாய் நடந்து கொள்ள அர்ப்பணித்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உயர்த்தி தேவன் கனப்படுத்துவதை காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் தெரிந்தெடுத்து ஏற்படுத்தினீர். இன்றைக்கு வரைக்கும் உண்மையாய் உம்மை பின்பற்றவும் நீர் சொல்லுகிற காரியத்தை உண்மையும் உத்தமத்தோடு நிறைவேற்ற கிருபை கொடுத்தீர். உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த மகன், இந்த மகள் உண்மையாய் நடந்து பரிபூரண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அவளுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.